கொண்டைக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் பார்க்குறப்ப நல்லா ஊறி இருக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே தோசை ஊற்றிடலாங்க. எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பப்படி தெளித்து விட்டுக்கோங்க. 2 சைடும் சுட்டெடுத்தால் அதிக புரோட்டீன் மிகுந்த கொண்டைக்கடலை தோசை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.